நான் கொஞ்ச நாள் பார்த்தேன், சின்ன வயசில் ஞாபகம், ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் என் கிராமத்தில் தெரு மூலைக்கு மூலை ஒரு கல் தூண் கட்டியிருப்பாங்க. கல் தூண், அதுக்கு மேலே ஒரு விளக்கு இருக்கும், பெரிய ஒரு விளக்கு இருக்கும். சாயங்காலம் ஆன உடனே பஞ்சாயத்துலேருந்து ஒரு ஆள் வருவான், ஒரு ஏணி கொண்டு வருவான். ஒரு ஏணியும் எண்ணெயும் தீப்பெட்டியும் கொண்டு வருவான். வந்து அந்த கல் தூணுக்கு மேலே அந்த விளக்கு இருக்கும், அதை கண்ணாடினால் மூடி இருப்பாங்க. அதை திறந்து அந்த விளக்கு திரியெல்லாம் சரி பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கொளுத்திடுவான். அப்போ அந்த இடத்துலலாம் வெளிச்சம் வந்துடும். அது தெரு விளக்கு. இப்போல்லாம் கரண்ட் விளக்கு வந்துட்டு சுவிட்சை போட்டால் எரியுதில்லை. அந்த காலத்தில் தெருவில் அது மாதிரி விளக்கு வச்சுருக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கு இப்போவுமே ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில். அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டி வந்து கரண்ட் விளக்கு வந்தது. அப்போ ஒவ்வொரு தெரு மூலையில் இருக்கும். அதை கொளுத்திட்டு போனால் அந்த தெருவில் கொஞ்சம் தூரம், சில அடிகள் தூரம் வரைக்கும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ பயம் இல்லாமல் நடக்க முடியும். அந்த பயத்தை மாற்றுவதற்கு அது அப்புறம் கொஞ்சம் காலம் ஆன பிறகு தெருவிளக்கு போஸ்டில் வச்சு சுவிட்சை போட்டால் ராத்திரி ஆனால் லைட் வந்துடுது. தெருவிளக்கு போட்டுடுறாங்க. இப்போ எல்லா இடமும் லைட்டு வந்து விட்டார். அதே மாதிரி லைட் எல்லா இடத்துல போட 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 இருள் விலகி ஒரு வெளிச்சம் வந்து விடும். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கிராமத்துக்கு நீ தான் வெளிச்சம், நீ தான் லைட்டு விளக்கு, நீ தான் ஒளி வீசணும். உன்னுடைய வெளிச்சத்தினால இருள் அப்புறப்படுத்தப்படும். அப்ப நீ எழும்பி பிரகாசிக்கணும், எழும்பி பிரகாசிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். உங்க வாழ்க்கை மூலமாக தான் வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கை மூலமாக தான் வெளிச்சம் வீசணும். அதன் மூலமாக தான் இருள் மாறும். உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்களா? நீங்கள் ஒளி வீசுறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில், வேலை செய்கிற இடத்துல உங்களை பார்க்குறவங்க வெளிச்சத்தை பார்க்குறாங்களா? இயேசுவை பார்க்குறாங்களா? இயேசு தான் அந்த வெளிச்சம். அவரிடத்துலேருந்து நம்ம ஒளியை வாங்கி நம்ம பிரகாசிக்கணும். அப்போ உங்கள் மூலமாக அந்த வெளிச்சத்தை மற்றவங்க பார்க்குறாங்களான்னு யோசித்து பாருங்கள்.